ஏன் இந்த உடையை போட்டுட்டு நீங்கள் எச் ராஜா அவர்களை பார்க்க போனீங்க என்ற ஒரு கேள்வி. சார் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த உடையை அணிந்து கொண்டு எச் ராஜா சாரை பார்த்ததுல என்ன? கருணாநிதி அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலர் என்று இந்த அங்கியை பார்த்து சொன்னார். எச் ராஜா அவர்கள் இந்த அங்கியை பார்த்து பாவாடை என்று சொன்னார். ஏன் நீங்கள் அந்த இன்டர்வியூ அதை பதிவு பண்ணல? அது பதிவு பண்ண கட் பண்ணிட்டாங்க சார். பதிவு பண்ண எடிட் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் இன்டர்வியூ சார். பிஜேபியும் அதிமுகவையும் அவரை டேமேஜ் பண்ண வேண்டும், என்னை டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த முழு வீடியோவும் நான் ஆதாரத்தோடு ரெக்கார்டு வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நானும் ரெக்கார்டு செய்தேன். அந்த பேச்சுவார்த்தை விரைவில் நான் அதை வெளியிடுவேன். அன்றைக்கு எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்படும். இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு மிரட்டல் எதுவும் வரலையா? அதெல்லாம் மிரட்டல் வரதானே சார் செய்யும். மிரட்டல் வரலன்றதுலாம் மிரட்டல்கள் எல்லாம் வரும். அடிபணிய வைப்பார்கள், மிரட்டுவார்கள், பேரம் பேசுவார்கள், வழக்கு பதிவு செய்யறேன்னு சொல்லுவார்கள், அதற்காக சில ஆட்களை அனுப்புவார்கள். இதெல்லாம் பொது வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தானே சார். தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வருவதற்கு காரணமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பாஜகவை தமிழ்நாட்டில் கூட்டு வந்து அன்றைக்கு வாஜ்பாயோடு ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்து முதல் தமிழ்நாட்டுக்குள்ளே வேரூன்ற வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்துக்கு எடப்பாடி அவர்கள் தான் தலைமை. அவர் கொடுக்குற சீட்டை தான் வந்து பாஜக வாங்கிட்டு போகணும். அப்போ அந்த இடத்துல பாஜகவை அடிமைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆனால் பாஜகவுடைய உரிமை அங்கே மீட்கப்படுகிறதுல சீட்டு முக்கியம் இல்லை. பாஜக தமிழகத்தில் கால ஊன்றக்கூடாது சார். இது வந்து பூச்சாண்டி காட்டுறது சார், ஏமாத்துறது இல்லை. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்காங்கல்ல. இல்லை சார், கொள்கைக்காக தான் இன்றைக்கு இருக்கிறார்களே தவிர கொள்கைக்கு இருக்கிறார்கள், ஆனால் உரிமை வேணும்ல சார். அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவங்க பையன் வேட்புமனு கொடுக்க வராரு. போட்டியிடுறதுக்கான தொகுதியிலிருந்து வேற யாருமே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத சூழல் இருக்கு. ஆமாம் சார், அதான் பேசி அவங்களாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்களே. இப்போ ஏவா வேலு அண்ணனாக இருக்கட்டும் அல்லது KN நேரு அண்ணனாக இருக்கட்டும், பெரம்பலூரில் வேற யாருமே இல்லையா எம்பிக்கு? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் மேஷக் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் சமயம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன், தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்திருக்காரு. தனித்து போட்டியிடுறதாகவும் முடிவு செஞ்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இது ஆரம்பம் தான். இன்றைக்கு தான் விளையாட்டு ஆரம்பித்திருக்கிறது. திமுக கூட்டணி, திமுக வந்து கூட்டணியை நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறதே தவிர மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கலை. திமுக வந்து இன்றைக்கு கூட்டணியில் கூட இருக்கிறவர்களெல்லாம் பலவீனப்படுத்தும்படியாக போன 2021 தேர்தலில் கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட சீட்டை காட்டிலும் கம்மியாக கொடுத்து அவங்க தரத்தை தாழ்த்தி அவருடைய வலிமை மிகுந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக அவருடைய அரசியல் வாரிசுகளுக்காக அவர்களுக்கு யார் கொடுப்பாங்க நீங்கள் பாருங்கள். இந்த முறை எல்லாமே அமைச்சருடைய பிள்ளைகள். யாரெல்லாம் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தார்களோ அல்லது திமுகவில் அரசியல் வாரிசுகள் யாரோ அவர்களுக்கு தான் இந்த முறை தேர்தலில் களங்காண முடியும். ஒரு சாமானிய மனிதன், ஒரு சாமானிய அடிப்படை தொண்டன் கட்சியில் வளரவும் முடியாது, ஒரு பொறுப்புக்கு வரவும் முடியாது. இதை பார்த்து தான் இன்றைக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முதல் கட்டமாக வெளியே வரார்கள். இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இன்னும் ஒரு சிலர் வந்துடுவார்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனது வந்து காங்கிரஸுக்கும் மதிமுகவுக்கும் தான் ஆயிருக்குது. ஆகையால் மற்றவர்களெல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக அவர்கள் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிட்டாங்கல்ல, குறைச்சு கொடுக்குறாங்க. இந்த வாட்டி இந்திய கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கல. அதுக்காக அவங்க பேச்சுவார்த்தை, உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் சார், அவங்க வந்து வாரிசுகளுக்கும் அமைச்சரவையில் யாரெல்லாம் இருந்தார்களோ, எம்பி கூட பாருங்களேன், யாருக்கு போன முறை எம்பியெல்லாம் கொடுத்தாங்க? எல்லாம் அமைச்சருடைய பிள்ளைகளுக்கு தான் எம்பி. ஆனால் சாமானியமாக அடிமட்டத்திலிருந்து அடி வாங்கி உதை வாங்கி ஜெயிலுக்கு போய் சாதாரண வால் போஸ்ட் ஒட்டி, பேனர் வச்சு, போஸ்ட் ஒட்டி, கொடி பிடித்து எத்தனை பேரெல்லாம் இன்றைக்கி தியாகம் பண்ணி கட்சியில் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இருந்தார்களோ அவர்களுக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ அங்கே கட்சியில் வாய்ப்பும் கிடையாது. அவர்கள் கடைசி வரைக்கும் கொடி பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் ரோட்டில் நின்றுட்டு தான் போகணுமே தவிர அங்கீகரிக்கக்கூடிய ஒரே கட்சி
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் எனக்கு ஒரு தகவல் வந்தது. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவங்க பையன் வேட்புமனு கொடுக்க வராரு. போட்டியிடுறதுக்கான தொகுதியிலிருந்து வேற யாருமே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத சூழல் இருக்கு. ஆமாம் சார், அதான் பேசி அவங்களாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்களே. இப்போ ஏவா வேலு அண்ணனாக இருக்கட்டும் அல்லது KN நேரு அண்ணனாக இருக்கட்டும், பெரம்பலூரில் வேற யாருமே இல்லையா எம்பிக்கு? எதற்கு KN நேரு அமைச்சர் அவருடைய மகன் மட்டும்தான், அருண் மட்டும்தான் MP கேண்டிடேட்டா? வேற எந்த கேண்டிடேட்டுமே கிடையாதா? யோசித்து பாருங்கள். அதே போல தான் அண்ணன் பொன்முடி அவர்களுடைய மகனுக்கு அப்படி தான் கௌதம் சிகாமணிக்கு கொடுத்தார்கள். MRK பன்னீர்செல்வம் அண்ணன் அமைச்சர் அவருடைய மகனுக்கு. இப்போ இந்த அமைச்சர் இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிறைய அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு லைனாக லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். இருக்கக்கூடிய திமுக நபர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஜால்ரா போட்டு கட்டாயம் ஒரு இடத்துலையுமே வந்து அவர்கள் தனித்துவமாக வர முடியாது. அவர்கள் மக்களை நம்பி அல்ல, கூட்டணியை நம்பி. சொல்லக்கூடிய சாதனை ஒன்றுமே இல்லையா சார்? 5 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க? எதை சொல்கிறதுக்கு? அவங்க சொன்னால் மக்கள்கிட்ட போகலாம். அவங்க கூட்டணியை நம்பி இருக்கிறாங்களே, கூட்டணியை நம்பி இருந்தால் மக்கள்கிட்ட போக முடியாதுல்ல. மக்கள் சக்தி தானங்க இன்றைக்கி முக்கியம். மக்களுக்காக 5 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க? இன்றைக்கி மக்களுக்காக ஒன்றும் செய்ய முடியல. எங்கே பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரம், வெளியில் வர முடியல, போதை வஸ்துக்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஜனங்கள் வெளியில் நடமாட்ட உயிருக்கு பயந்து இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சீர்கட்டு போயிருக்கிறது. என்ன இன்றைக்கி புதுசாக பேர் வைக்கலாமே தவிர புது பேரை வச்சு புதுசாக சில மாடல்களை கொண்டு வந்து சில ஃபோட்டோஸ்களை கொண்டு வரலாமே தவிர இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் ஐயோ இது ஒன்றுமே நடக்கவே இல்லை. இந்த 1000 ரூபா கொடுத்ததை இன்றைக்கி பெருசாக சொல்கிறாங்களே, இந்த 1000 ரூபா என்னைக்கு கொடுத்தாங்க? ஆட்சி அமைந்த டே 1லேருந்து கொடுக்கவே இல்லையே. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்ததுனால எதிர்க்கட்சி தலைவர் பகிரங்கமாக சட்டமன்றத்தில் அவர் பேசினது நிமித்தமாக பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது 1000 ரூபா கொடுத்தாங்க. 2 ஆண்டுகள் 1000 ரூபா கொடுக்கவே இல்லையே. இப்போ வெயில் காலம் வருகிறது என்று சொல்லி கோடை காலத்துக்காக 2000 ரூபா சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லது, வரவேற்கிறோம், மக்களுக்கு கிடைக்கட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி 4 வருஷம் வெயில் வரலையா? 4 வருஷம் வெயில் இருந்துச்சுல தமிழ்நாட்டில். அப்போ 4 வருஷமா எதுக்கு நீங்கள் 1000 ரூபா சேர்த்து 2000 ரூபா கொடுக்கல? அப்போ மக்களை ஏமாற்றி பணம் கொடுத்து விட்டால் சார், பணமா பாதுகாப்பா? இன்றைக்கி ஜனங்களுக்கு பாதுகாப்பு தான் வேணும், பணம் முக்கியம் கிடையாது. 1000 ரூபா கொடுத்துட்டு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறதா, இல்லை நீங்கள் 1000 ரூபா கொடுக்காம ஜனங்களை பாதுகாக்கிறது முக்கியமா? நேற்று டெல்லியில் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. இன்றைக்கி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள் வெளியே வர்றதில் இது ஏதாவது லிங்க் பண்ணி பார்க்க முடியுமா நம்ம? சார், அதாவது என்றைக்குமே வந்து NDA கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். கூட்டணியை அனுசரித்து போகக்கூடிய, கூட்டணிக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல கூட்டணியை அடிமையாக்கக்கூடிய தலைவர் கிடையாது. கூட்டணியை அடிமையாக வைத்திருக்கிற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கூட்டணிக்கு வரணுமா, நான் சொல்கிறது கேளு, ஷீட் ஷேரிங் இவ்வளோ தான், போன முறையோடு இந்த முறை உனக்கு கம்மியாக தருவேன். 5 ஆண்டுகள் அவர்கள் கட்சியை வளர்த்திருப்பார்கள். இன்றைக்கு அண்ணன் விடுதலை சிறுத்தைகளில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு இன்றைக்கி வாய்ப்பு மறுக்கப்படுது? தலைமையாக அவங்க அனுசரித்து போகிறாங்க. அதை நம்ம அடிமைன்ற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இல்லையே சார், அனுசரித்து போனதாக இருந்தால் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஒரு கட்சி அவர்கள் தமிழகத்துக்கு எடப்பாடி அவர்கள் தான் தலைமை. அவர் கொடுக்குற சீட்டை தான் வந்து பாஜக வாங்கிட்டு போகணும். அப்போ அந்த இடத்துல பாஜகவை அடிமைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆனால் பாஜகவுடைய உரிமை அங்கே மீட்கப்படுகிறதுல, உரிமை கொடுக்குறார்களே, அவருடைய உரிமைகள் என்ன? அவருடைய உரிமையை முட்டுமா விட்டு கொடுத்து வரல சார். போன முறை வந்து மதிமுகவுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க, இன்னைக்கு எத்தனை கொடுத்துருக்குறாங்க? அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலையை விட்டு தரம் தாழ்த்தினால் அது அடிமை என்று சொல்வதா, உரிமை என்று சொல்வதா, விட்டு கொடுப்பது என்று சொல்வதா? இப்போ நான் இருக்கிறேன், ஒரு 5 ஆண்டு கழிச்சு நான் வளர்ந்துருப்பேனா அல்லது நான் தாழ்ந்து போயிருப்பேனா? வளர்ந்துருக்கணும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 12 சீட்டு கேட்குறாங்க, 10 சீட்டு கேட்குறாங்கன்னா அதற்கு அவர்கிட்ட எல்லா தகுதியும் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனக்கிட்ட ஆட்கள் இருக்கிறது. அவர் 2 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிறார். 2 பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாவே 12 சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதியாகிவிட்டார். அந்த 12 சட்டமன்ற உறுப்பினர் கூட முடியாமல் இன்றைக்கு 6, 7 என்று பேரம் பேசுகிறீர்களே. 30-40 ஆண்டுகளுக்காக தலித் சீட்டு முக்கியம் இல்லை, பாஜக தமிழகத்தில் கால ஊன்றக்கூடாது சார். இது வந்து பூச்சாண்டி காட்டுறது சார், ஏமாத்துறது இல்லை. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்காங்கல்ல? இல்லை சார், கொள்கைக்காக தான் இன்றைக்கு இருக்கிறார்களே தவிர கொள்கைக்கு இருக்கிறார்கள், ஆனால் உரிமை வேணும்ல சார். இன்றைக்கி ஒரு கொள்கை ரொம்ப, அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களை நான் மதிக்கிறேன், ஆனால் அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுடைய கொள்கைக்காக அடிமட்டில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுப்பீர்களா? ஒரு சராசரி சாமானியனுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுப்பீர்களா? ஒரு சாமானியமான ஒரு திமுகவுடைய தொண்டை 30-40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவனுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்க முடியுமா?
கொடுப்பதெல்லாம் யாருக்கு சார்? பரம்பரையாக அரசியலிலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று அமைச்சர், இல்லை முன்னாள் அமைச்சர், இல்லை பாராளுமன்ற உறுப்பினர், இல்லை முன்னாள் மத்திய அமைச்சர், இவருடைய வாரிசுகளுக்கு தவிர வேற யாருமே இல்லையா சார் சீட்டுக்கு? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. இவங்க முன்னணி தலைவர்கள், இந்த பக்கம் போனால் பெரியசாமி அமைச்சர், அவருடைய மகனுக்கு தான் வாய்ப்பு. இன்னொரு பக்கம் போனால் MRK பன்னீர்செல்வம் அவருடைய மகனுக்கு தான் வாய்ப்பு. KN நேரு அவருடைய மகனுக்கு தான் வாய்ப்பு. எந்த பக்கம் சுற்றி போனால் ஏவா வேலு அவருடைய மகனுக்கு தான் வாய்ப்பு. இந்த பக்கம் இப்போ காந்தி அவருடைய மகனுக்கு வாய்ப்பு. துரைமுருகன் சார் அவருடைய மகனுக்கு வாய்ப்பு. யோசித்து பாருங்க, நீ வரிசையாக பட்டியலிடுங்க. தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா கீதா ஜீவன் பெரியசாமி இருந்தாங்க, அவருடைய மகள். ஏன் அங்கே இருக்கிற மேயர் யாரு? என் பெரியசாமி அவருடைய மகனுக்கு தான், ஜெகனுக்கு தான், கீதா ஜீவனுடைய சகோதரனுக்கு தான். அப்போ யோசித்து பாருங்க, MLAவும் நீங்கள், அமைச்சரும் நீங்கள், மேயரும் நீங்கள். அப்போ ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சார் இது? உரிமையா இது? இதான் கொள்கையா? யோசிச்சு பாருங்க. எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் சபாநாயகர் அவருடைய மகனுக்கு கேட்கிறார். இப்போ 2 நாளாக தகவல் வந்துட்டு இருக்கிறது, KKSSR ராமச்சந்திரன் அவருடைய மகனுக்கு வாய்ப்பு கேட்கிறார். அப்போ கட்சியில் ஒன்று இது என்ன சார் இது? குடும்பமாக நடத்துகிற கட்சி அது? ஒரு குடும்பத்துக்கு தான் அங்கே எல்லாமே இருக்கிறீங்க, ஒரு குடும்பத்துக்காகவே நீங்கள் கட்சி நடத்துறீங்க. ஆனால் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் குடும்பத்துக்காக கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக, மக்களை பாதுகாக்க திட்டங்களை கொண்டு வந்து ஆட்சி நடத்தி மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்குவதற்கு தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்தார்கள். பாஜக கூட்டணியில் அதிமுக எல்லா கட்சிகளும் இருக்காங்க, அங்கே சிறுபான்மை ஓட்டு போகாதுன்ற கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல சார். இது பொய்யான கருத்து, இது முற்றிலும் தவறானது. இதை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பல தொலைக்காட்சியில் மீண்டும் சொல்கிறேன் சார். இன்றைக்கு 2026 மட்டும் அதிமுக BJP கூட்டணி கிடையாது. பாராளுமன்றத்தில் தனித்து நின்றார்கள் 2024. ஆனால் 2021 தேர்தலில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து கூட்டணியை காணும் பொழுது அதிமுக கூட்டணியில் BJP இருந்தார்களே. அன்றைக்கு இருந்தவர் தானே அக்கா வானதி சீனிவாசன். சரி, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல, கிறிஸ்தவர்கள் ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு உங்க பதில் என்ன சார்? கிறிஸ்தவர்கள் ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? பாஜகவை காட்டிலும் அதிமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? இன்றைக்கு பாரத பிரதமர்களுடைய திட்டங்கள் கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் நல்ல திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த நல்ல ஒரு பிரதமர், பாரத பிரதமர். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே, இந்தியா முழுவதுமாக ஆங்காங்கே மதங்களை வைத்து பாஜகவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், மதத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள்னால தான் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் பாஜகவை எதிர்க்கிறார்கள், அதிருப்தியாக இருக்கிறார்களே தவிர, இன்றைக்கும் கூட அதிமுக பாஜக கூட்டணியினால இது இன்றைக்கு ஏற்பட்ட கூட்டணி கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வருவதற்கு காரணமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பாஜகவை தமிழ்நாட்டில் கூட்டு வந்து அன்றைக்கு வாஜ்பாயோடு ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்து முதல் தமிழ்நாட்டுக்குள்ளே வேரூன்ற வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீட்டு தேர்வை தமிழகத்துக்குள்ளே கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், அன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. அன்றைக்கு இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் கொல்லப்படும் பொழுது ஆட்சி செய்தது காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கூட்டணி. இன்றைக்கு இணைக்கப்பட்ட எல்லா அநீதிகளிலுமே அன்றைக்கு பங்கு திராவிட முன்னேற்றத்திற்கும் காங்கிரஸுக்கும் இருக்குதே தவிர இதில் மற்ற யாருக்கும் இதில் பங்கு கிடையாது. இது பகிரங்கமாக எல்லாருக்குமே தெரிந்து ஒன்றுதான். காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்பொழுது தான் நீட்டு, காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்பொழுது தான் அந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது, காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்பொழுது தான் நீட் தேர்வு வந்தது, அங்கே இலங்கையில மக்கள் கொல்லப்பட்டார்கள். இது எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே தவிர பாஜக கவர்மெண்ட்ல இன்றைக்கு மதவாதத்தை இல்லாமல் அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் செய்வார்கள் என்று சொன்னால், மதங்களை வைத்து எல்லா மதத்தையும் சராசரியாக மதித்து எல்லா மதமும் இந்த உலகத்தில் அவரவருடைய ஜனநாயக கடமைகளை, ஜனநாயக உரிமைகளை எல்லா மதமும் சமம் என்று சொல்லி அவரவருடைய மத உணர்வுகளுக்கு நாம் உணர்வளித்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் என்னை போல கிறிஸ்துவ பேரார்களுடைய கோரிக்கை என்பதை எல்லாருக்குமே வைத்திருக்கு, தெரியும். எல்லாருக்கும்னாக்க யாருக்கு? திமுகவுக்கும் சொல்றீங்களா? எல்லாருக்குமே சார், ஒட்டுமொத்த எல்லாருக்குமே திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்? பயம்படுத்துறாங்க. அங்கே போகாதீங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க, அடிப்பாங்க. வட இந்தியாவில் அடிச்சாங்க, தென்னிந்தியாவில் அடிச்சாங்க, அங்கே அடிச்சாங்க, இங்கே அடிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் நடக்கல இல்லை சார். தமிழ்நாட்டில் அப்படி நடக்கிறதுக்கு ஒரு நாளும் பாஜக தலைவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அதிமுக தலைவரும் ஒற்றுமாட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் அதை ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் என்றைக்காவது நம்ம மத கலவரத்தை பார்த்துருக்குறோமா? அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது நம்ம அப்படிப்பட்ட எல்லாம் சகோதரத்துவமாக இருக்கிறோம்? இந்துக்கள் இல்லாமல் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்துக்களை வேறு பிரிக்கிறோமா? இல்லையே, எல்லாரையும் ஒற்றுமையாக தானே செயல்படுகிறோம்.
அவங்களுக்கு தீபாவளி வந்தால் நம்மக்கிட்ட பொருள் வருது, நம்ம ரம்ஜானுக்கு அங்கே போகுது, கிறிஸ்மஸுக்கு இங்கே போகுது. இப்படி தானே நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு மதத்தை வைத்து சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சமூகம் நாங்கள் சொல்வதெல்லாம் பெரும்பான்மை ஆளட்டும், சிறுபான்மை வாழட்டும். ஆனால் நீங்கள் ஒரு படத்தில் நடித்தா அதுக்கு விமர்சனம் வருது இல்லை சார்? கந்தன் மலை என்ற ஒரு படத்தில் நடித்தது விமர்சனம் போகுது. அது எப்படி போகுது என்று சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை, அங்கே ஒரு ஜக்கீந்தர் மசூதி இருக்கிறது, அது ஜக்கீந்தர் மலை என்று சொல்கிறார்கள். அந்த மடத்தினுடைய டைரக்டர் அண்ணன் வீரமுருகன் சார், அவர் அதை நடத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. திருப்பரங்குன்றம் என்பது ஒரு பொதுவான இடம். அந்த இடத்துல இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து முதலாக அன்றைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலே போய் தான் அதுக்கு பிரச்சனை உருவானது. அதுதான் ஃபர்ஸ்டினுடைய, அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல. அப்போ ஒரு மதத்தை வைத்து நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் மூவருமே ஒற்றுமையாக இருக்கிறோம், மக்களுக்கு ஒற்றுமையான காரியத்தை தான் செய்கிறோம், ஆகையால் யாரும் பிரிக்காதீர்கள். அது இந்துக்களுக்கு கந்தன் மலை, இஸ்லாமியருக்கு ஜக்கீந்தர் மலை, கிறிஸ்துவர்களுக்கு இயேசு மலை. பார்வைதான் வித்தியாசம். மலை ஒன்று கடவுள் இயற்கையாக உண்டாக்கின மலை. அந்த மலை யாரும் தூக்கி கொண்டு வந்து வைக்கவில்லை, அந்த மலை யாரும் உருவாக்கவில்லை, அது இயற்கையாக வந்த மலை. நாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அவரவருடைய மத சுதந்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மத உணர்வுகளை புரிந்து கொண்டு இஸ்லாமியரையும் துக்கப்படுத்தக்கூடாது, கிறிஸ்துவர்களை துக்கப்படுத்தக்கூடாது, இந்துக்களை துக்கப்படுத்தக்கூடாது. இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் இந்துக்கள் நீங்கள் வாழுங்கள், நீங்கள் ஆளுங்கள், சிறுபான்மையினர் வாழ விடுங்க, சிறுபான்மையினரை நீங்கள் நசுக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் சார். இல்லை, அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ உங்களை பார்த்தேன், தனியார் தொலைக்காட்சிக்கு, யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதில் நெறியாளர் கேட்குறாரு, ஏன் இந்த உடையை போட்டுட்டு நீங்கள் எச் ராஜா அவர்களை பார்க்க போனீங்க என்ற ஒரு கேள்வி. சார், நான் என்ன கேட்குறேன்னா, இந்த உடையை அணிந்து கொண்டு எச் ராஜா சாரை பார்த்ததில் என்ன, எச் ராஜா சார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அந்த செய்தி வருகிறது. எச் ராஜா சாரை நான் ஏற்கனவே பல முறை சந்தித்து இருக்கிறேன், பல முறை பேசியிருக்கிறேன். நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. மத ரீதியான சந்திப்பு கிடையாது, நட்பு ரீதியாக சந்திக்கிறோம். ஒரு எல்லாரையும் அனுசரிக்கிற மகன். அப்போ அந்த இன்டர்வியூவில் அந்த நெறியாளர் ஒரு மூத்தவர், அவர் திமுகவுடைய கையால், அவர் திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நெறியாளர். அவர் கேட்குறாரு, இந்த உடையை அணிந்து கொண்டு போய் நீங்கள் எச் ராஜாவை பார்த்தீர்கள் அல்லவா, எச் ராஜா அவர்கள் இந்த உடையை விமர்சித்தார், இந்த உடையை பார்த்து அவர் சொன்னார், இந்த உடை பாவாடையை போட்டு அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நான் கேட்கிறேன். இதே உடையை டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களும் அன்றைக்கு சும்மா இருந்தீர்களே. இன்றைக்கு எச் ராஜா அவர்கள் சொன்னதும் தவறு, கருணாநிதி அவர்கள் சொன்னதும் தவறு தானே. கருணாநிதி அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று இந்த அங்கியை பார்த்து சொன்னார், எச் ராஜா அவர்கள் இந்த அங்கியை பார்த்து பாவாடை என்று சொன்னார். ஏன் நீங்கள் அந்த இன்டர்வியூ அதை பதிவு பண்ணல? அது பதிவு பண்ண கட் பண்ணிட்டாங்க சார், பதிவு பண்ண எடிட் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் இன்டர்வியூ சார். அது நடந்தது 3 மணி நேரம் இன்டர்வியூ. வேலூரில் முக்தார் அகமது எடுத்த இன்டர்வியூ மாலை சரியாக 5 மணிக்கு ஆரம்பித்து இரவு 8 மணிக்கு தான் இன்டர்வியூ முடிந்து 3 மணி நேரம் இன்டர்வியூ. அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பிஜேபியும் அதிமுகவையும் அவரை டேமேஜ் பண்ண வேண்டும், என்னை டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த முழு வீடியோவும் நான் ஆதாரத்தோடு ரெக்கார்டு வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நானும் ரெக்கார்டு செய்தேன். அந்த பேச்சுவார்த்தை விரைவில் நான் அதை வெளியிடுவேன். அன்றைக்கு எல்லாருடைய முகத்தறியும் கிழிக்கப்படும். அதில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் கழித்து தான் வெளியிடுறாங்க. 10 நாள் கழிச்சு 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், 10ஆம் தேதி வெளியில் வருது, அப்போ 15ஆம் தேதி. அப்போ இந்த 10 நாட்களில் இந்த 3 மணி நேரத்தை 30 நிமிஷமாக சுருக்கி கொண்டு வராங்க. அவங்களுக்கு எதெல்லாம் நான் பேசக்கூடிய கருத்துக்களை அவர்கள் சரியாக பதிவு செய்திருந்தாருன்னா அது சிறந்த நெறியாளர், சிறந்த அந்த யூடியூப் சேனல். அவங்க ஒருத்தருக்காக வேலை செய்கிறாங்க சார். அவங்க பணம் வாங்கி கொண்டு அவங்களுக்காக திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். நாங்கள் எந்த தளத்திலையும் போய் தைரியமாக பேசக்கூடிய இடத்துல இருக்க போய் தான் யாருக்கும் பயப்படுவது கிடையாது. அது எந்த டிவியாக இருந்தாலும் நீதி தான், நியாயம் தான். எதற்கு நாங்கள் பயப்படாமல் போவதுக்கு என்ன காரணம்? சமூக நீதி நிச்சயமாக ஒரு நாள் நிலைநாட்டப்படும். இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் அந்த சேனலை வைத்துக்கொண்டு மை இந்தியா என்ற சேனல் ஒருபட்ட சமூகத்திற்காக ஒரு கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை சமூகத்தில் வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும், உண்மை நன்மையை கொண்டு வர வேண்டும். அதற்கு இன்றைக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, உரிமை இல்லை, பயந்து கொண்டு. இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு மிரட்டல் எதுவும் வரலையா? அதெல்லாம் மிரட்டல் வரதானே சார் செய்யும். மிரட்டல் வரலன்றதுலாம் மிரட்டல்கள் எல்லாம் வரும்.
அடிபணிய வைப்பார்கள், மிரட்டுவார்கள், பேரம் பேசுவார்கள், வழக்கு பதிவு செய்யறேன்னு சொல்லுவார்கள், அதற்காக சில ஆட்களை அனுப்புவார்கள். இதெல்லாம் பொது வாழ்க்கையில நடக்கக்கூடியது தானே சார். எல்லாமே கடந்த 3 ஆண்டுகளாக நாங்க உங்களுக்கு எவ்வளவு வரையும் பேரம் அந்த சார், அதாவது எவ்வளவு வரைக்கும் பேரம் பேசினாங்க அதெல்லாம் நம்ம பொது தளத்துல வந்து யாரையும் வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. பட் நெருக்கங்கள் இருந்தது. என்னை அழுத்தார்கள், பல முறை நெருக்கினார்கள், பல அமைச்சர்களை வைத்து என்னை பேசினார்கள். 2.5 ஆண்டுகள் நீங்க திமுகவோடு இருந்தவர்கள் எதற்காக இன்றைக்கு அதிமுகவுக்கு போய்விட்டீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது 2.5 ஆண்டுகளாக அமைச்சர்களோ அமைச்சரை சார்ந்தவர்களோ எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய கோரிக்கைகளை, எங்கள் மக்களை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை. ஆகையால் தான் நாங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கிறிஸ்துவ மாநாடு நடத்தி நாங்கள் வெளியில வந்தோம். இன்றைக்கு இந்த தேர்தலுக்கான கூட்டணியில இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் எங்களை திமுக நயவஞ்சகமாக ஏமாற்றி எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய சலுகைகள் எல்லாம் பறித்து, எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாமல், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வெறும் விளம்பர மாடலாகவே 5 ஆண்டுகளை முடித்து கடைசி 6 மாதம் வரும்பொழுது சிறுபான்மை மக்களுக்காக சிறப்பு குழு, சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. அப்பொழுது திடீரென்று நிதி ஒதுக்கி கல்லறைக்கு நிதி, திடீரென்று கல்லறைக்கு தேவாலயம் புறணமிப்பதற்கு நிதி, இதையெல்லாம் உடனடியாக 6 மாதத்தில் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்றால் 5 ஆண்டுகளில் செய்யாதவர்கள் கடைசி 6 மாதத்தில் செய்ய வேண்டும் என்பது எப்படி சார் இது நம்புவார்கள் மக்கள்? நம்ப முடியாது. 4 ஆண்டு 2 மாதத்தில் ஆட்சி செய்த எடப்பாடியார்களுடைய ஆட்சி காலத்தில் பயங்கர பிரச்சனை, பீக்கில் இருந்துச்சு கொரோனா நேரத்தை சமாளித்தார்கள். கொரோனா முடிந்தது, புயல் வந்தது, பல்வேறு உட்கட்சி பூசல்கள், பல எதிர்ப்புகள் இருந்தது. அதையும் தாண்டி 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். இந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்தது, எத்தனை தொழில்நுட்ப கல்லூரி வந்தது, எத்தனை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்தது, எத்தனை உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கையெழுத்து நீட் என்று சொன்னார்களே, நீட் அன்றைக்கே தேர்தல் வரும்பொழுது அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது. இல்லை தலித் கிறிஸ்துவர்களுக்கு என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கார்களா? தலித் கிறிஸ்துவர்கள் தன் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் வந்து கிறிஸ்துவனாய் மாறினால் அவனுடைய ஜாதி மாற்றப்படுகிறது, உரிமைகள் சலுகைகள் மாற்றப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 40 MP வைத்திருக்கிறீர்களே, என்றைக்காவது ஒரு நாளாவது தலித் கிறிஸ்துவர்களுக்காக பாராளுமன்றத்தில் போர்க்கொடி தூக்கி இருக்கிறீர்களா? தூக்கவே இல்லை. ஆனால் ஒரு சாமானியமாக தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சாமானிய மனிதனை இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நியமித்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டை நேசிக்கிறார்கள், தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பாராளுமன்றத்தை நடத்தக்கூடிய, ஒரு மாநிலவையை நடத்தக்கூடிய ஒரு திறமையும் தகுதியும் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண CP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். யோசித்து பார், ஒரு சாதாரண ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் எல் முருகன் அவர்கள். அவர்களுக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சர்களை அழகு பார்த்திருக்கார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தலித் சமூகத்தை சேர்ந்த MPக்களும் எத்தனை MLAக்கள் இருக்கிறார் சற்று சிந்தித்து பாருங்கள்.